ஐரோப்பிய தமிழ் வானொலியின் வேரம் ஒரு வலம். ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு வணக்கம். தொடர்வது இந்த வாரத்தின் இலங்கையின் முக்கிய செய்திகள். உணவுப் பொருட்களை விநியோகிக்க நடமாடும் விற்பனை வாகனங்கள். பொருளாதார மத்திய நிலையங்கள் 31ஆம் தேதி திறக்கப்பட்டு நடமாடும் விற்பனை வாகனங்கள் மூலம் உணவுப் பொருட்களை விநியோகிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கான பொறிமுறை வகுக்கப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அதன்படி அத்தியாவசிய பொருட்களுடனான நடமாடும் விற்பனை வாகனங்கள் 31ஆம் தேதி அளவில் நாட்டின் அனைத்து பிரதேசங்களிலும் ஈடுபடுத்துவதற்கான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மாவட்ட மற்றும் பிரதேச செயலகங்கள் ஊடாக நாடு தழுவிய ரீதியில் அத்தியாவசிய பொருட்களை பகிர்ந்தளிப்பதற்கான சேவையினை முன்னெடுப்பதற்கு அனுமதி பத்திரங்கள் தற்போது வழங்கப்பட்டிருப்பதாக மாவட்ட செயலாளர்கள் அறிவித்துள்ளனர். சீனாவின் 20 இலட்சம் சினோபாரம் தடுப்பூசிகள் அடுத்த மாதம் நாட்டிற்கு. சீனாவின் 20 இலட்சம் சினோபாரம் தடுப்பூசிகள் அடுத்த மாதம் நாட்டிற்கு கொண்டுவரப்படவுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன் தெரிவித்தார். முதற்கட்டமாக ஜூன் மாதம் 6ஆம் தேதி அளவில் 10 இலட்சம் தடுப்பூசிகளை நாட்டிற்கு வழங்க முடியும் என சீனா தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார். அதனை அடுத்து 2 வாரங்களின் பின்னர் மீதமுள்ள 10 இலட்சம் தடுப்பூசிகளும் நாட்டிற்கு கிடைக்க உள்ளன. இதனிடையே ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி தடுப்பூசியும் நாட்டிற்கு கொண்டுவரப்படவுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன சுமன் மேலும் கூறினார். சட்டவிரோதமான முறையில் வைத்திருந்த மதுபான போத்தல்கள் பறிமுதல். காரைதீவில் சம்பவம். சம்பாந்துறை காரைதீவில் உள்ள வீடொன்றில் சட்டவிரோதமான முறையில் அனுமதி பத்திரமின்றி வைத்திருந்த மதுபான போத்தல்கள் போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பாக காரைதீவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கடந்த வெள்ளிக்கிழமை அப்பகுதியில் உள்ள குறித்த வீட்டில் சுற்றி வளைப்பினை முன்னெடுத்த போலீசார் 80 மதுபான போத்தல்களை கைப்பற்றியுள்ளனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக ரணில். ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே நியமிக்கப்படவுள்ளார். இதற்கான தீர்மானம் திங்கட்கிழமை கூடிய ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டதாக கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரிய அளவிலான தோல்வியை சந்தித்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு தேசிய பட்டியல் ஆசனம் மட்டுமே கிடைக்கப்பெற்றது. இந்நிலையில் தேர்தல் இடம்பெற்று கடந்த ஓராண்டுக்கு பின்னர் பல இழுவறைக்கு மத்தியில் தேசிய பட்டியலுக்கான உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். மக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வவுனியாவில் சோதனை சாவடிகளை அமைத்துள்ள இராணுவம். வவுனியா நகர் பகுதிகளில் மக்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளமையினால் அதனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு வவுனியா நகரின் பிரதான வீதிகளில் புதிய சோதனை சாவடிகளை இராணுவத்தினர் அமைத்துள்ளனர். மேலும் வவுனியா நகருக்கு செல்லும் பிரதான 4 வீதிகளிலும் கண்காணிப்பு நடவடிக்கையில் திங்கட்கிழமை காலை முதல் இராணுவம் ஈடுபட்டு வருகின்றது. அத்துடன் வவுனியா கொரவப்புத்தானை வீதி, மன்னார் வீதி, குருமன்காடு, A9 வீதி, தாண்டிக்குளம், ஈரட்டை, பூந்தோட்டம் ஆகிய பகுதிகளில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை ரோன் கேமரா ஊடாகவும் வவுனியாவில் உள்ள பெரும்பாலான பகுதிகளில் மக்கள் நடமாட்டம் அவதானிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த கட்ட தடுப்பூசியை பெற்றுக் கொள்வதற்கு முதல் கட்ட தடுப்பூசியை விரைவுபடுத்த வேண்டும். அங்கஜன். யாழ்ப்பாணத்திற்கு கிடைக்கப்பெற்றுள்ள முதல் கட்ட தடுப்பூசியை விரைவாக மக்களுக்கு செலுத்தினால் தான் அடுத்த கட்ட தடுப்பூசியை விரைவாக பெற்றுக் கொள்ள முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார். திங்கட்கிழமை ஊடகவியலாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அங்கஜன் ராமநாதன் மேலும் கூறியுள்ளதாவது: நாட்டில் அமல்படுத்தப்பட்டுள்ள பயணத்தடை காரணமாக யாழ்ப்பாணத்திலும் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகின்றவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகின்றது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு ஆக்சிஜன் சிலிண்டர்கள் தேவையாக இருக்கின்றது. அத்துடன் முதல் கட்டமாக தற்போது வழங்கப்பட்டுள்ள தடுப்பூசியினை மக்களுக்கு வழங்குவதற்கு விரைவுபடுத்தினால் 2ஆம் கட்ட தடுப்பூசியினை யாழ்ப்பாணத்திற்கு வழங்க முடியும் என அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஆகவே முதல் கட்ட தடுப்பூசியை மக்களுக்கு வழங்குவதற்கு விரைவுபடுத்தினால் மிகவும் விரைவாக அடுத்த கட்ட தடுப்பூசிகளை எம்மால் பெற்றுக் கொள்ள முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். போலீசார் 11 பேருக்கு கொரோனா. அம்பாறை திருக்கோவில் போலீஸ் நிலையத்துக்கு பூட்டு. அம்பாறை திருக்கோவில் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் 11 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து போலீஸ் நிலையமும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை திருக்கோவில் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் 38 போலீசாருக்கு ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. குறித்த பரிசோதனை முடிவிலேயே 11 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வாறு கொரோனா வைரஸ் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ள போலீசாரை சிகிச்சைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் தற்காலிகமாக போலீஸ் நிலையம் மூடப்பட்டுள்ளதுடன் கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்டு மீண்டும் திறப்பதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர்.
பயண கட்டுப்பாடு நீடிப்பு புதிய அறிவிப்பை வெளியிட்டார் இராணுவ தளபதி. தற்போது அமலில் உள்ள பயண கட்டுப்பாடு எதிர்வரும் 14ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி அறிவித்துள்ளார். அதன்படி ஜூன் 14ஆம் தேதி காலை 4 மணி வரை குறித்த பயண கட்டுப்பாடு அமலில் இருக்கும் என்றும் இராணுவ தளபதி அறிவித்துள்ளார். முன்னர் அறிவிக்கப்பட்ட பிரகாரம் எதிர்வரும் 7ஆம் தேதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படாது என்றும் அவர் அறிவித்துள்ளார். வவுனியாவில் கொரோனா தொற்றால் ஒருவர் மரணம். வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த ஒருவர் கொரோனா தொற்று காரணமாக புதன்கிழமை மரணமடைந்துள்ளார். குறித்த நபர் சுகவீனம் காரணமாக வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு முன்னெடுக்கப்பட்ட PCR பரிசோதனையில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இதனை அடுத்து வைத்தியசாலையின் கொரோனா விடுதியில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். எனினும் சிகிச்சை பலனின்றி அவர் புதன்கிழமை மரணமடைந்துள்ளார். வவுனியா நந்திமித்திரகம பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரே இவ்வாறு மரணமடைந்துள்ளார். புதுக்குடியிருப்பு தேவிபுரம் பகுதியில் குண்டுவெடிப்பு, பெண்ணொருவர் காயம். முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தேவிபுரம் பகுதியில் புதன்கிழமை இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவம் ஒன்றில் பெண்ணொருவர் காயமடைந்த நிலையில் புதுக்குடியிருப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், தனது காணியில் இருக்கின்ற பெனைமரத்துக்கு அருகாமையில் குப்பைகளை கூட்டி வைத்து நெருப்பு வைத்த போதே இந்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது காயமடைந்த அவர் புதுக்குடியிருப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த புதுக்குடியிருப்பு போலீசார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதோடு குறித்த பகுதியில் வெடிபொருட்கள் இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் ஆராய்ந்து வருகின்றனர். இராஜாங்க அமைச்சராக நாமல். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் நிறுவன மேம்பாடு இராஜாங்க அமைச்சராக நாமல் ராஜபக்ச பதவியேற்றுள்ளார். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச முன்னிலையில் அவர் வியாழக்கிழமை பதவியேற்றுக் கொண்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் நாமல் ராஜபக்ச அமைச்சரவை அந்தஸ்துள்ள இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சராக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தீ விபத்துக்கு உள்ளான கப்பல் எண்ணெய் கசிவை தடுக்க தயாராக உள்ளதாக அறிவிப்பு. தீ விபத்துக்கு உள்ளான எக்ஸ்பிரஸ் பேரல் கப்பலில் இருந்து எண்ணெய் கசிவு ஏற்படுமாயின் அதனை கட்டுப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளதாக கடல் மாசுபாடு தடுப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. கப்பலில் 322 தொன் எண்ணெய் காணப்பட்ட போதிலும் தற்போது எண்ணெய் காணப்படுகின்றதா என்பது தொடர்பாக தகவல்கள் கிடைக்கவில்லை என அந்த சபை தெரிவித்துள்ளது. எவ்வாறு இருப்பினும் கப்பலில் எண்ணெய் கசிவு ஏற்படுமாயின் அதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சுழியோடிகளை இதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக கடல் மாசுபாடு தடுப்பு அதிகார சபையின் பொது முகாமையாளர் தெரிவித்தார். வவுனியாவில் உள்ள குளம் ஒன்றிற்கு மீன்பிடிக்க சென்ற சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. வவுனியா மெருக்காரம்பளை அரசன் குளத்திற்கு மீன்பிடிக்க சென்ற 16 வயது சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். குறித்த சம்பவத்தில் மெருக்காரம்பளையைச் சேர்ந்த ஜெயக்குமார் அரச பண்டார என்ற சிறுவனை உயிரிழந்துள்ளார். அரசன் குளத்திற்கு நண்பர்களுடன் மீன்பிடிக்க சென்று நீந்திய போதே சிறுவன் மூழ்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் சம்பவத்தில் உயிரிழந்தவரின் சடலம் வவுனியா பொது வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நெழுக்குளம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். சீரற்ற காலநிலை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு பிரதமர் அறிவிப்பு. நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பான இராஜாங்க அமைச்சர் சமல் ராஜபக்சவுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சீரற்ற காலநிலை தொடர்பாக இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு அவர்களுக்கான நிவாரணங்களை அந்தந்த மாவட்ட செயலாளர்களின் ஊடாக வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். குறித்த செயற்திட்டத்திற்கு தேவையான நிதியை விரைவாக ஒதுக்குமாறு நிதி அமைச்சின் செயலாளர் SR ஆட்டிகளவுக்கு பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்த கலந்துரையாடலில் அமைச்சர்களான தினேஷ் குணவர்த்தன, பேராசிரியர் GL பீரிஸ் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 17ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி ஆரம்பிக்கலாங்களா? வெற்றிகரமான 17ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி. ஐரோப்பிய தமிழ் வானொலி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஐரோப்பிய தமிழ் வானொலியின் வேரம் ஒரு வேலம். தொடர்வது இந்திய செய்திகள். இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை படிப்படியாக குறைவு. இந்தியாவில் கடந்த 3 வாரங்களில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பாதியாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2வது அலை உச்சத்தை தொட்ட 3 வாரங்களில் கணக்கிடப்பட்டதில் இந்த புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது. முதல் அலை உச்சத்தில் இருந்து பாதியாக குறைய 6 வாரங்கள் எடுத்தது என்றும் 2வது அலை 3 வாரங்களுக்குள் பாதியாக குறைந்திருப்பது மருத்துவத்துறையினருக்கு நம்பிக்கையை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி சனிக்கிழமை கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 2 லட்சத்தை விடவும் குறைவாக காணப்படுகிறது. எனினும் தினசரி மரணம் அடைந்தவர்கள் எண்ணிக்கை அந்த அளவுக்கு வேகமாக குறையவில்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழப்பு, ஒருவர் படுகாயம். ஜம்மு காஷ்மீர் அனந்தநாக் மாவட்டத்தில் உள்ள பீச் பெஹேரா என்ற பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த ஒருவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்துள்ளார். மேலும் குறித்த சம்பவத்தில் படுகாயமடைந்த மற்றையவர் சானவாசை ஸ்ரீநகரில் உள்ள வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் காஷ்மீர் போலீசார் குறித்த பகுதியில் முகாமிட்டு தப்பியோடிய பயங்கரவாதிகளை தேடும் பணியில் ஈடுபட்டு வருவதாக இந்திய ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொரோனா தடுப்பூசி ஃபைசர் மற்றும் மொடர்னா உள்ளிட்ட நிறுவனங்களுடன் சுகாதாரத்துறை அமைச்சு பேச்சுவார்த்தை. கொரோனா தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்வதற்காக ஃபைசர் மற்றும் மொடர்னா உள்ளிட்ட நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. இவ்விடயம் தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளதாவது, கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்தியா 3 விதமான தடுப்பூசிகளை பயன்படுத்துகிறது. மேலும் கோவிஷீல்டு மற்றும் கோவாக்சின் ஆகிய மருந்துகளின் உற்பத்தியும் தற்போது அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை ரஷ்யாவின் தயாரிப்பான ஸ்புட்னிக் வியும் சில தனியார் வைத்தியசாலைகளில் பயன்படுத்தப்படுகின்றது என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் 35 பேர் கருப்பு பூஞ்சை நோயால் உயிரிழந்துள்ளனர். சுதாகர். கர்நாடக மாநிலத்தில் இதுவரை 35 பேர் கருப்பு பூஞ்சை நோய் காரணமாக உயிரிழந்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் சுதாகர் தெரிவித்துள்ளார். பெங்களூரில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தொடர்ந்து தெரிவித்த அவர், கர்நாடகாவில் கருப்பு பூஞ்சை நோய் காரணமாக இதுவரை 35 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளேன். இந்த நோய் பாதித்தவர்களுக்கு அரசு வைத்தியசாலைகளில் இலவசமாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது. கர்நாடக அரசு நேரடியாக ரெம்டெசிவிர் மருந்தை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் இதுவரை 20 கோடி பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். இந்தியாவில் இருந்து துபாய்க்கு செல்லும் விமானங்களுக்கு தடை. இந்தியாவில் இருந்து துபாய்க்கு செல்லும் பயணிகள் விமானங்களுக்கு ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தெரிவித்துள்ளதாவது, நாடு முழுவதும் கோவிட் பரவல் அதிகரித்து வருவதால் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முன்னதாக ஏப்ரல் 24 முதல் பயணிகள் விமானங்களை அமீரகம் நிறுத்தி வைத்துள்ளது. கடந்த 14 நாட்களாக இந்தியா வழியாக பயணம் செய்த பயணிகள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட் கோல்டன் விசாக்கள் வைத்திருப்பவர்கள், தூதரக பணி உறுப்பினர்கள் கோவிட் நெறிமுறைகளுக்கு இணங்க பயணிக்கலாம். அவர்களுக்கு விலக்கு அளிக்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கங்கையில் மிதக்கும் உடல்கள் தொடரும் அவலம். உத்தரப்பிரதேசத்தில் கங்கை நதியில் மிதந்து வந்த 6 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. கொரோனா தொற்றினால் உயிரிழப்போரின் உடல்களை கங்கை நதியில் எறியும் கொடூரம் தொடர்ச்சியாக வட மாநிலங்களில் நடந்து வருகின்றன. அந்த வகையில் உத்தரப்பிரதேசத்தில் பதேப்பூர் மாவட்டத்தில் மேலும் 6 உடல்கள் கங்கையில் மிதந்து வருவது கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மாவட்ட ஆட்சியருக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் குறித்த உடல்கள் மீட்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டன. இவ்வாறான சம்பவங்கள் குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் காரணத்தினால் சூழல் மாசடையும் தன்மை காணப்படுவதுடன் கொரோனா தொற்று பரவல் மேலும் அதிகரிக்கக்கூடும் என நிபுணர்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். கொரோனா சிகிச்சை புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழக அரசு. இந்தியாவில் கொரோனா தொற்றின் தாக்கம் அண்மைய காலங்களில் குறைவடைந்து வருகின்ற நிலையில் தமிழக அரசு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. இதன்படி கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவரின் ஆக்சிஜன் அளவு 94க்கும் அதிகமாக இருந்தால் அவர் வீட்டு தனிமையில் இருக்க வேண்டும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அத்துடன் இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு 94 முதல் 90ற்குள் இருந்தால் கொரோனா சிகிச்சை மற்றும் சிறப்பு சிகிச்சை மையங்களில் அனுமதிக்கலாம் எனவும், இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு 90ற்கும் கீழே குறைந்திருந்தால் மட்டும் அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் வகைகளில் டெல்டா மட்டுமே கவலை அளிக்கும் வகையில் உள்ளது. WHO. இந்தியாவில் பரவி வரும் கொரோனா வைரஸ் வகைகளில் டெல்டா மட்டுமே கவலை அளிக்கும் வகையில் இருப்பதாக உலக சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் முதன்முறையாக கண்டறியப்பட்ட P1.617 என்று உருமாறிய கொரோனா தொற்று பரவல் அடிப்படையில் 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த வகை கொரோனா வைரஸ் மக்களின் நலனுக்கு அச்சுறுத்தலாக விளங்குவதாக கூறியுள்ள குறித்த நிறுவனம் மற்ற 2 வகைகளும் வீரியம் குறைந்தவை எனவும் தெரிவித்துள்ளது. தமிழகத்திற்கு போதிய தடுப்பூசிகளை வழங்குமாறு ஸ்டாலின் கோரிக்கை. தமிழகத்திற்கு போதிய தடுப்பூசிகளை வழங்குமாறு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தனுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மேற்படி தெரிவித்துள்ளார். குறித்த கடிதத்தில் மேலும் தெரிவித்துள்ள அவர், மத்திய அரசிடமிருந்து தமிழகத்திற்கு போதிய தடுப்பூசிகள் வரவில்லை. மத்திய அரசு மூலம் இதுவரை 25,84,000 தடுப்பூசியும், பிற வழிகள் மூலம் 16,74,000 தடுப்பூசியும் வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு மூலமும் பிற வழிகள் மூலமும் தலா 50 லட்சம் தடுப்பூசிகளை வழங்க வேண்டும். தமிழக மக்கள் தொகை மற்றும் கோவிட் பாதிப்புகளுக்கு ஏற்ப தடுப்பூசிகளை விரைந்து வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார்.
அடுத்த 20 ஆண்டுகளுக்கு பல அவசர சுகாதார சவால்கள் ஏற்பட போகின்றன. ஹர்ஷவர்தன். அடுத்த 20 ஆண்டுகளுக்கு பல அவசர சுகாதார சவால்கள் ஏற்பட போகின்றன என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என சுகாதார அமைச்சர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார். உலக சுகாதார நிறுவனத்தின் 149வது நிர்வாக வாரிய கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், அடுத்த 20 ஆண்டுகளுக்கு பல அவசர சுகாதார சவால்கள் ஏற்பட போகின்றன என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இந்த அனைத்து சவால்களுக்கும் பகிரப்பட்ட நடவடிக்கை தேவை. ஏனென்றால் இவை பகிரப்பட்ட அச்சுறுத்தல்கள். இதற்கு அனைவரும் இணைந்து செயற்பட வேண்டும். உலகம் ஒரு குடும்பம் என்பதுதான் இந்திய தத்துவம். ஆகையால் நாம் உலக சமுதாயத்துடன் இணைந்து திறம்பட பணியாற்றி நமது பொது சுகாதார கடமைகளை செய்ய வேண்டும். சுகாதாரத்துக்கான தடுப்பூசிகள் வசதியான மற்றும் வசதியற்ற நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்தியாவுடனான ஒப்பந்தத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ரஷ்யா. இந்தியாவிற்கு S-400 ரக ஏவுகணைகளை வழங்கும் ஒப்பந்தத்தில் எந்த மாற்றமும் இல்லை என ரஷ்யா அறிவித்துள்ளது. இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கேய் லாவ்ரோவ் மேற்படி குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவின் அதிநவீன S-400 ரக ஏவுகணையானது தரையிலிருந்து வானில் 400 கிலோமீட்டர் தொலைவு வரையுள்ள விமானங்கள், ஏவுகணைகள், ஆளில்லா விமானங்களை தாக்கி அளிக்கும் திறன் கொண்டது. கடந்த 2018 ஆண்டு அக்டோபர் மாதம் ரஷ்யாவுடன் $5 பில்லியன் ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஒரு வருடத்தில் ரயில் விபத்துகளால் 8000க்கும் அதிகமானவர்கள் உயிரிழப்பு. கடந்த ஒரு வருடத்தில் ரயில் விபத்துகளால் 8700 பேர் உயிரிழந்துள்ளதாக ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்துள்ள ரயில்வே அதிகாரிகள் குறித்த தகவலை வெளியிட்டுள்ளனர். கடந்த ஆண்டு பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டதும் புலம்பெயர் தொழிலாளர்கள் சாலை வழியை கைவிட்டு ரயில் தண்டவாளங்கள் வழியாக தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது முடக்கம் என்பதால் ரயில்கள் இயங்காது என நினைத்து பலர் பயணித்திருக்கலாம் என்ற மாறாக ரயில்கள் இயங்கியமையால் 8733 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவை தாக்கும் மற்றொரு பூஞ்சை தொற்று. இந்தியாவில் முதன்முறையாக தோல் பூஞ்சை தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. கர்நாடகத்தில் உள்ள ஒருவருக்கு குறித்த நோய் தாக்கம் காணப்படுவது கண்டறியப்பட்டுள்ளது. சித்ரதுர்கா மாவட்டம் சிக்லாபுரா கிராமத்தைச் சேர்ந்த 50 வயதான நபர் ஒருவருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்ட நிலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துள்ளது. இதனை அடுத்து முற்றிலுமாக குணமடைந்த அவருக்கு காது பகுதியில் பூஞ்சை தொற்று ஏற்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இதனை அடுத்து அவருக்கு மேற்கொண்ட பரிசோதனைகளில் தோல் பூஞ்சை தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு குணமடைவர்களுக்கு கருப்பு பூஞ்சை மற்றும் வெள்ளை பூஞ்சை தொற்றுகள் கண்டறியப்பட்டுள்ளன. தற்போது கருப்பு பூஞ்சையின் தாக்கம் அதிகரித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் புதிதாக தோல் பூஞ்சை தொற்று ஏற்பட்டுள்ளமை மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. 17ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி ஆரம்பிக்கலாங்களா? வெற்றிகரமான 17ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி. ஐரோப்பிய தமிழ் வானொலி. வாரம் ஒரு பலத்தின் உலக செய்திகள். நைஜீரிய பல்கலைக்கழகத்தில் கடத்தப்பட்ட 14 மாணவர்கள் விடுவிப்பு. வடக்கு நைஜீரிய பல்கலைக்கழகத்தில் கடந்த மாதம் கடத்தப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்ட மீதமுள்ள 14 மாணவர்களை கடத்தல்காரர்கள் விடுவித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த சில மாதங்களில் வடமேற்கு நைஜீரியாவில் உள்ள பாடசாலைகள், பல்கலைக்கழகங்களை தாக்கி 700க்கும் மேற்பட்ட மாணவர்களை ஆயுத குழுக்கள் கடத்திச் சென்றுள்ளன. கடத்தல் கும்பல்களை தடுக்க பாதுகாப்பு படையினர் இயலாமை அரசாங்கத்தின் செயலற்ற தன்மைக்கு எதிரான போராட்டங்களை தூண்டியுள்ளது. ஏப்ரல் 20ஆம் தேதி வடமேற்கு மாநிலமான கடுனாவில் உள்ள கிரீன்ஃபீல்டு பல்கலைக்கழகத்தில் ஆயுதமேந்தியவர்கள் தாக்குதல் நடத்தினர். இதன் போது அவர்கள் ஒருவரை சுட்டுக் கொன்றதுடன் சில நாட்களில் 5 பேரை கொன்றனர். பல்கலைக்கழகத்தில் கடத்தப்பட்ட மாணவர்களில் 14 மாணவர்கள் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழகத்தின் அதிபர் அறிவித்துள்ளார். பெலரஸ் கைது விவகாரம். போலந்து மற்றும் லிதுவேனியாவில் போராட்டம். அண்டை நாடான பெலரஸில் எதிர்க்கட்சிக்கு ஆதரவை காண்பிப்பதற்காக போலந்து மற்றும் லிதுவேனியாவில் நூற்றுக்கணக்கான மக்கள் சனிக்கிழமை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின்ஸ்க்கு திருப்பி விமானத்தில் கைது செய்யப்பட்ட ஒரு பெலரசிய எதிர்ப்பாளரை விடுவிக்க கோரியே குறித்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. காதலியுடன் குறித்த எதிர்ப்பாளர் கைது செய்யப்பட்ட விவகாரம் தற்போது உலகளவில் பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்நிலையில் பெலரசியா வான்வழியை தவிர்க்க விமான நிறுவனங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது. கிரேக்கத்தில் இருந்து லிதுவேனியாவுக்கு சென்று கொண்டிருந்த 26 வயதுடைய ரோமன் புரோட்டசெவிச் மற்றும் 23 வயதுடைய சோபியா சபேகா ஆகியோர் விமானத்தை இடைமறித்து கைது செய்யப்பட்டனர்.
வெள்ள அபாயம், நியூசிலாந்தில் அவசர நிலை பிரகடனம். நியூசிலாந்தில் வெள்ள நிலைமை மோசமாகும் என்று எதிர்பார்ப்பதால் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. கேண்டர்பரி பிராந்தியத்தில் உள்ள மக்கள் தங்கள் வீடுகளை கைவிட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். முழு கேண்டர்பரி பிராந்தியத்திற்கும் அவசரகால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது மற்றும் பிராந்தியத்தில் உள்ள ஆறுகளில் 100 ஆண்டுகளில் இல்லாத அளவு நீர்நிலைகள் உயர்ந்ததால் குறைந்தது 300 வீடுகளில் உள்ளவர்கள் ஒரே இரவில் வெளியேற்றப்பட்டனர் என்று உள்ளூர் ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. பல நெடுஞ்சாலைகள், பாடசாலைகள் மற்றும் அலுவலகங்கள் மூடப்பட்டன. ஆஸ்பர்டர் பகுதியில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி தவித்த சிலரை மீட்பதற்காக நியூசிலாந்தின் பாதுகாப்பு படைகள் ஹெலிகாப்டர்களை பணியில் ஈடுபடுத்தியது. நியூசிலாந்தில் சில பகுதிகளில் 300 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கேண்டர்பரியின் முக்கிய நகரமான கடலோர கிறிஸ்ட்சர்ச்சில் முன்னறிவிப்பாளர்கள் சுமார் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி அடையும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இது மே மாதத்தின் சராசரியை விட அதிகமாக இருக்கும். ஒன்டாரியோவில் கோடை வன நடைப்பயணங்களுக்கு இலவச அனுமதி. அனைத்து ஒன்டாரியோ மக்களுக்கும் கோடையில் வன நடைப்பயணங்களுக்கு இலவச அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அனைத்து ஒன்டாரியோ மக்களுக்கும் இப்போதிருந்து செப்டம்பர் 2ஆம் தேதி வரை 115 பூங்காக்களுக்கு இலவச வேற நாள் பயன்பாட்டு அனுமதி வழங்குவதாக மாகாணம் அறிவித்தது. கோடை விடுமுறைக்கு செல்வோர் தேர்ந்தெடுக்கும் பூங்காக்களுக்கு தினசரி வாகன அனுமதி பத்திரத்தை 5 நாட்களுக்கு முன்பே முன்பதிவு செய்ய முடியும். ஒரு பூங்காவிற்கு மேல் செல்லக்கூடாது. எங்கும் காரை விட்டுவிட்டு வெளியே செல்லக்கூடாது. ஒன்டாரியோ பூங்காக்கள் மக்கள் தங்கள் பயணத்தையும் கோவிட்-19 பரவலையும் மட்டுப்படுத்தும் பொருட்டு பார்வையிட ஒரு பூங்காவை தேர்ந்தெடுக்கும் போது உள்ளூர் பகுதியில் இருக்குமாறு மக்களுக்கு பரிந்துரைக்கிறது. ஐரோப்பிய நாட்டு தலைவர்களை உளவு பார்த்த அமெரிக்கா. டென்மார்க் இராணுவ உளவு பிரிவு அதிர்ச்சி தகவல். இணைய வசதிக்காக கடலுக்கு அடியில் பதித்து வைக்கப்பட்டுள்ள கேபிள் வழியாக கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரையில் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு முகமை உளவு அமைப்புடன் இணைந்து ஸ்வீடன், நோர்வே, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளின் மூத்த அரசு அதிகாரிகளை உளவு பார்த்துள்ளது. ஜெர்மனியின் அதிபர் தவிர அந்நாட்டில் அப்போது வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த பிராங்க் வால்டர் ஸ்டீபன் மேயர் மற்றும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் பீர் ஸ்டீன்பெர்க் ஆகியோரையும் உளவு பார்த்துள்ளது. டென்மார்க் இணையதள கேபிள்களில் இருந்து குறுஞ்செய்திகள், தொலைபேசி அழைப்புகள் மற்றும் இணையதளத்தில் அதிகம் தேடப்பட்டவை, உரையாடல்கள் மற்றும் பிற செய்தி பகிர்வு சேவைகள் என எல்லாவற்றையும் இடைமறித்து விரிவான தரவுகளை அமெரிக்கா பெற்றுள்ளதாக கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரையில் டென்மார்க் இராணுவ உளவு பிரிவு மேற்கொண்ட புலனாய்வில் தெரியவந்துள்ளது. புலம்பெயர்ந்தோருக்கு உதவுமாறு பிளிங்கன் மத்திய அமெரிக்க நாடுகளுக்கு வேண்டுகோள். சட்டவிரோத குடியேற்றத்தை கட்டுப்படுத்த மேலும் பல நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு மத்திய அமெரிக்க நாடுகளை அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் உள்ளூர் ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகளின் ஆரோக்கியம் குறித்தும் ஆண்டனி பிளிங்கன் கவலை வெளியிட்டுள்ளார். சவால்களை எதிர்கொள்வதற்கும் இந்த தருணத்தின் வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்கும் நல்லாட்சி முக்கியமானது என்றும், ஆனால் பிராந்தியத்தின் பல பகுதிகளிலும் ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகள் குறை மதிப்பிற்கு உட்படுத்தப்படுகின்றதாகவும் கூறினார். இந்த பிரச்சனையை தீர்க்க பிராந்திய ஒத்துழைப்பு இப்போது முன்னெப்போதையும் விட முக்கியமானது என பிளிங்கன் குறிப்பிட்டார். மத்திய அமெரிக்க நாடுகளான குவாத்மாலா, கோண்டுரஸ் மற்றும் எல் சல்வடோர் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பல குடியேற்றவாசிகள் அமெரிக்க எல்லையில் நிறுத்தப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இஸ்ரேலின் 11வது ஜனாதிபதியாக தெரிவானார் ஐசக் ஹெர்சாக். 120 சட்டமன்ற உறுப்பினர்களிடையே இடம்பெற்ற இரகசிய வாக்கெடுப்பில் வெற்றி பெற்று 11வது ஜனாதிபதியாக ஐசக் ஹெர்சாக் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். 87 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்களில் ஐசக் ஹெர்சாக் 87 வாக்குகளை பெற்றார். 2003 முதல் 2018 வரையான காலப்பகுதியில் கெனசெட்டின் உறுப்பினராக பணியாற்ற அவர் அந்த காலப்பகுதியில் நலன்புரி மற்றும் சமூக சேவைகள் அமைச்சர் பதவி உட்பட அமைச்சு பதவிகளை வகித்துள்ளார். இந்நிலையில் இஸ்ரேலின் அடுத்த ஜனாதிபதியாக ஐசக் ஹெர்சாக் தெரிவு செய்யப்பட்டதற்கு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வாழ்த்து தெரிவித்துள்ளார். 2 ஆண்டுகளில் இல்லாத அளவு பெட்ரோல் விலை உயர்வு. 2 ஆண்டுகளில் இல்லாத அளவு பெட்ரோல் விலை மிக உயர்ந்த மட்டத்திற்கு உயர்ந்துள்ளது என ராயல் ஆட்டோமொபைல் கழகம் தெரிவித்துள்ளது. தொற்று நோய்களின் போது குறைந்த எரிபொருள் விற்பனையை ஈடு செய்ய சில்லறை விற்பனையாளர்கள் அதிக கட்டணம் வசூலிக்க கூடும். எண்ணெய் விலைகள் சரிந்ததால் பம்ப் விலைகள் 2020ஆம் ஆண்டு மே மாதத்தில் 106 பவுண்டுகளாக குறைந்தது. ஆனால் வாகன ஓட்டிகள் பயண கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டியிருந்தது. 1 லிட்டரின் சராசரி செலவு 129.27 பவுண்டுகளாக உயர்ந்துள்ளது. இது ஆகஸ்ட் 2019ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும் போது மிக உயர்ந்த மட்டமாகும். 1 லிட்டர் விலை இப்போது ஒரு வருடத்திற்கு முன்பு இருந்ததை விட 22 பவுண்டுகளுக்கும் அதிகமாகும். இது 11 ஆண்டுகளாக காணப்பட்ட மிகப்பெரிய 12 மாத அதிகரிப்பு.
ஈரானின் மிகப்பெரிய போர்க்கப்பல் தீப்பிடித்து எரிந்து கடலில் மூழ்கியது. ஈரானின் மிகப்பெரிய போர்க்கப்பல்களில் ஒன்றான கார்க் போர்க்கப்பல் ஓமன் வளைகுடாவில் கார்மூஸ் ஜலசந்திக்கு அருகே தீப்பிடித்து எரிந்து கடலில் மூழ்கியுள்ளது. ஈரானின் ஜாஸ் துறைமுகத்துக்கு அருகே நிறுத்தப்பட்டிருந்த இக்கப்பலில் புதன்கிழமை அதிகாலை 2:25 மணியளவில் திடீரென தீப்பிடித்தது. இந்த தீயினை கட்டுப்படுத்த 20 மணித்தியாலங்கள் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் இறுதியில் தோல்வியில் முடித்தது. கப்பல் கடலில் அப்படியே மூழ்கி கப்பலில் இருந்த மாலுமிகள் அனைவரும் உயிர் காக்கும் ஆடைகளை அணிந்து கப்பலில் இருந்து கடலில் குதித்து உயிர் தப்பினர். கப்பலில் தீப்பிடித்ததற்கான காரணம் என்ன என்பதை ஈரான் கடற்படை உடனடியாக தெரிவிக்கவில்லை. எனவே இது எதேச்சியாக நடந்த விபத்தா அல்லது திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதியா என்கிற கேள்வி எழுந்துள்ளது. இங்கிலாந்தில் கட்டப்பட்டு 1977 ஆண்டு ஈரானிடம் ஒப்படைக்கப்பட்ட கார்க் கப்பல் 1979 ஆண்டு இஸ்லாமிய புரட்சியை தொடர்ந்து நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பின் 1984 ஆண்டு ஈரான் கடற்படையில் சேர்க்கப்பட்டது. 28 சீன நிறுவனங்கள் மீது அமெரிக்கா தடை. அமெரிக்காவின் தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் மேலும் 28 சீன நிறுவனங்கள் மீது தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக தடை செய்யப்பட்ட சீன நிறுவனங்களின் எண்ணிக்கை 59 உயர்ந்துள்ளது. அமெரிக்கா மற்றும் நட்பு நாடுகளின் பாதுகாப்பு அல்லது ஜனநாயக மதிப்புகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்தப்படும் அடக்குமுறை அல்லது கடுமையான மனித உரிமை மீறல்களுக்கு பயன்படுத்தப்படும் சீன கண்காணிப்பு தொழில்நுட்பத்தில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருப்பதாக வெள்ளை மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. ஏற்கனவே சீன இராணுவ தொடர்பில் இருப்பதாக கருதப்படும் 31 சீன பெருநிறுவனத்தின் பங்குகளை அமெரிக்க தொழில் அதிபர்கள் வாங்கக்கூடாது என முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தடை விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கோவிட் கட்டுப்பாடு தளர்வு. வேல்ஸில் 30 பேர் கொண்ட குழுக்கள் வெளியில் சந்திக்க முடியும். வேல்ஸில் 30 பேர் வரை எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் வெளியில் சந்திக்க முடியும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் வீடுகளில் அல்லது நிகழ்வுகளில் வீட்டிற்குள் சந்திக்கக்கூடிய எண்ணிக்கையில் அதிகரிப்பு குறைந்தது ஜூன் பிற்பகுதி வரை நடக்காது. இது அதிகமான மக்களுக்கு தடுப்பூசி போட அனுமதிக்கும் என்று வேல்ஸ் அரசாங்கம் விளக்கம் அளித்துள்ளது. இந்தியாவில் முதலில் அடையாளம் காணப்பட்ட மாறுபாட்டின் பரவல் குறித்து கவலை இருப்பதாக அரசாங்கம் கூறியது. வேல்ஸில் தற்போது 97 தொற்றுகள் உள்ளன. அவை உலக சுகாதார அமைப்பால் டெல்டா மாறுபாடு என்று பெயரிடப்பட்டுள்ளன. கடந்த வாரத்துடன் ஒப்பிடும் போது இது 67% அதிகரித்துள்ளது. 17ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி ஆரம்பிக்கலாங்களா? வெற்றிகரமான 17ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி. ஐரோப்பிய தமிழ் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஐரோப்பிய தமிழ் வானொலியின் வேரம் ஒரு வேலம். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். இலங்கை அணிக்கு ஆறுதல் வெற்றி. தொடரை வென்றது பங்களாதேஷ். பங்களாதேஷ் கிரிக்கெட் அணிக்கு எதிரான 3வது இறுதியுமான ஒருநாள் போட்டியில் இலங்கை அணி 97 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றி இலங்கை அணிக்கு ஆறுதல் அளித்திருந்தாலும் 3 போட்டிகள் கொண்ட இந்த ஒருநாள் தொடரை பங்களாதேஷ் அணி 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றியது. டாக்கா மைதானத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 286 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இதில் அணியின் அதிகபட்ச ஓட்டங்களாக குசல் பெரேரா 120 ஓட்டங்களையும் தனஞ்சிய டி சில்வா ஆட்டமிழக்காது 55 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். பங்களாதேஷ் கிரிக்கெட் அணியின் பந்து வீச்சில் டஸ்கின் அகமட் 4 விக்கெட்டுகளையும் சொரிபுல் அஸ்லாம் 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து 187 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு களமிறங்கிய பங்களாதேஷ் அணி 42.3 ஓவர்கள் நிறைவில் 189 ஓட்டங்களுக்கு சுருண்டது. இதனால் இலங்கை அணி 97 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. இதன்போது அணியின் அதிகபட்ச ஓட்டங்களாக முகமதுல்லா 53 ஓட்டங்களையும் மொசடெக் கொசைன் 51 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். இலங்கை கிரிக்கெட் அணியின் பந்து வீச்சில் துஸ்மன் சமீரா 5 விக்கெட்டுகளையும் பனிந்து கசரங்க மற்றும் ரமேஷ் மெண்டிஸ் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் பினுர பெர்னாண்டோ 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இப்போட்டியின் ஆட்ட நாயகனாக துஸ்மன் சமீராவும் தொடரின் நாயகனாக முஸ்பிஹிர் ரஹீம் தெரிவு செய்யப்பட்டனர். பிரான்ஸ் பகிரங்க டென்னிஸ் சிட்சிபாஸ் மெடிசன் கீஸ் 2வது சுற்றுக்கு தகுதி. ஆண்டின் 2வது கிராண்ட் ஸ்லாம் அந்தஸ்து பெற்ற பிரான்ஸ் பகிரங்க டென்னிஸ் தொடர் தற்போது விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாமல் நடைபெற்று வருகின்றது. செம்மன் தரையில் நடைபெறும் சிறப்பு மிக்க இத்தொடரில் தற்போது முதல் சுற்று போட்டிகள் நடைபெறுகின்றன. இதில் உள்ளூர் நேரப்படி திங்கட்கிழமை நடைபெற்ற ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று போட்டியொன்றில் கிரேக்கத்தின் ஸ்டெபினோஸ் சிட்சிபாஸ் பிரான்சின் ஜெரமி சார்டியை எதிர்கொண்டார். முதல் செட்டே ரசிகர்களை உச்ச விறுவிறுப்புக்கு கொண்டு சென்றது. டை பிரேக் வரை நகர்ந்த இந்த
செட்டில் 7-6 என சிட்சிபாஸ் செட்டை கைப்பற்றினர். தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்திய சிட்சிபாஸ் அடுத்த 2 செட்டுகளையும் 6-3, 6-1 என்ற செட் கணக்குகளில் எளிதாக வென்று 2வது சுற்றுக்கு முன்னேறினர். இதேபோல் பெண்களுக்கான ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று போட்டியொன்றில் அமெரிக்காவின் மெடிசன் கீஸ் பிரான்சின் ஒசேன் டோர்டன் மோதினர். பரபரப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் 6-3, 3-6, 6-1 என்ற செட் கணக்குகளில் மெடிசன் கீஸ் வெற்றி பெற்று 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றார். பங்களாதேஷ் கிரிக்கெட் அணியின் சுழற்பந்து பயிற்சியாளராகும் இலங்கை வீரர். பங்களாதேஷ் கிரிக்கெட் அணியின் சுழற்பந்து பயிற்சியாளராக செயற்படுவதற்கான பேச்சுவார்த்தைகளில் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் புகழ்பெற்ற சுழற்பந்து வீச்சாளர் ரங்கன ஹெரத் ஈடுபட்டு வருகிறார். நியூசிலாந்தின் முன்னாள் வீரரான டேனியல் வெட்டேரிக்கு பதிலாக சுழற்பந்து வீச்சு பயிற்சியாளராகும் வாய்ப்பில் ரங்கன ஹெரத் முன்னணியில் உள்ளார் என்பதை பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை உறுதிப்படுத்தியுள்ளது. இது குறித்து பங்களாதேஷ் கிரிக்கெட் சபையின் செயற்பாட்டு தலைவர் அக்ரம் கான் கூறுகையில், ஹெரத் வேட்பாளர்களில் ஒருவர். அவர் நிச்சயமாக பதவிக்கு முன்னணியில் இருப்பவர். ஜிம்பாப்வே சுற்றுப்பயணத்திற்கு முன்னர் அதை இறுதி செய்ய நாங்கள் முயற்சிப்போம் என கூறினர். இது குறித்து பங்களாதேஷ் கிரிக்கெட் சபையுடன் விவாதித்து வருவதாகவும் தனது புதிய பங்கு குறித்த இறுதி முடிவு இந்த வார இறுதியில் எடுக்கப்படும் என்றும் ரங்கன ஹெரத் கூறினர். மத்திய கிழக்கு நாட்டில் உலக கிண்ண T20 தொடரை நடத்த திட்டம். எதிர்வரும் உலக கிண்ண 2020 தொடரை நடத்துவதற்கான இடம் குறித்த இறுதி முடிவு இந்த மாத இறுதியில் எடுக்கப்படும் என்று ICC தெரிவித்துள்ளது. இந்தியாவிலேயே போட்டிகளை நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய ICCக்கு 1 மாத கால அவகாசம் கோரிய 2 நாட்களுக்கு பின்னர் இந்த முடிவு வந்துள்ளது. கொரோனா தொற்றின் அதிகரிப்பு காரணமாக இந்தியாவில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்த போட்டிகளில் குறிப்பாக IPL போட்டி ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கு மாற்றப்பட்டுள்ளன. ஏற்கனவே IPL போட்டிகளை அங்கு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் உலக கிண்ண 2020 தொடரையும் அங்கு நடத்துவது குறித்து ஆராயப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் இந்த மாத இறுதியில் போட்டியை நடத்தும் நாடு குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என ICC வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் பகிரங்க டென்னிஸ். ரோஜர் பெடரர் சோபியா கெனின் 2வது சுற்றுக்கு தகுதி. ஆண்டின் 2வது கிராண்ட் ஸ்லாம் அந்தஸ்து பெற்ற பிரான்ஸ் பகிரங்க டென்னிஸ் தொடர் தற்போது விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாமல் நடைபெற்று வருகின்றது. செம்மண் தரையில் நடைபெறும் சிறப்புமிக்க இத்தொடரில் தற்போது முதல் சுற்று போட்டிகள் நடைபெறுகின்றன. இதில் நடைபெற்ற ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று போட்டியொன்றில் சுவிட்சர்லாந்தின் ரோஜர் பெடரர் உஸ்பெகிஸ்தானின் டெனிஸ் இஸ்டோமுடன் மோதினர். பரபரப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் ரோஜர் பெடரர் 6-2, 6-4, 6-3 என்ற நேர் செட் கணக்கு வெற்றி பெற்று 2வது சுற்றுக்கு முன்னேறினர். பெண்களுக்கான ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று போட்டியொன்றில் அமெரிக்காவின் சோபியா கெனின் லத்வியாவின் ஜெசேனா ஓஸ்டாபென்கோவுடன் பல பரிசை நடத்தினர். விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் சோபியா கெனின் 6-4, 4-6, 6-3 என்ற செட் கணக்குகளில் வெற்றி பெற்று 2வது சுற்றுக்குள் நுழைந்தார். அறிமுக போட்டியிலேயே கோன்வே சதம். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட். இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்டம் நிறைவுக்கு வந்துள்ளது. இதன்படி முதல் இன்னிங்ஸிற்காக துடுப்படுத்தாடி வரும் நியூசிலாந்து அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 3 விக்கெட்டுகள் இழப்புக்கு 246 ஓட்டங்கள் பெற்றுக் கொண்டது. இதன்போது டேவோன் கோன்வே 136 ஓட்டங்களுடனும் ஹென்றி நிக்கோல்ஸ் 46 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழக்காது களத்தில் இருந்தனர். லோர்ட்ஸ் மைதானத்தில் புதன்கிழமை ஆரம்பமான இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 3 விக்கெட்டுகள் இழப்புக்கு 246 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இதில் டொம் லதம் 23 ஓட்டங்களுடனும் ஹேன் வில்லியம்சன் 13 ஓட்டங்களுடனும் ரோஸ் டெய்லர் 14 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழந்தனர். இங்கிலாந்து அணியின் பந்து வீச்சில் ஒல்லி ரொபின்சன் 2 விக்கெட்டுகளையும் ஜேம்ஸ் எண்டர்சன் 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். இத்துடன் இவ்வாரத்திற்கான வாரம் ஒரு வேலம் நிறைவுக்கு வருகின்றது. இத்துணை நேரமும் நிகழ்வுடன் இணைந்து கேட்டுக் கொண்டிருந்த அத்துணை அன்புள்ள சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளலாம். மீண்டும் ஒரு வாரம் ஒரு வேலத்தில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.